அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. ஒரு சகோதரி முருக பக்தி அவங்க குரல் பதிவு நான் பதிவு பண்ணியிருப்பேன். அப்பா வந்து நேற்று மிஸ் ஆயிட்டாங்க. அந்த முருக பக்தை வந்து ரொம்ப அப்பாவை காணணுன்னு அவங்க பதட்டத்தோட எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுகிறேங்க. திடீர்னு குடும்பத்தில் ஒருத்தவங்க காணோம் அப்படின்றப்ப நான் அப்போ தான் கரெக்டாக ப்ரேயர் முடிச்சுட்டு இவங்க ஃபோன் எதார்த்தமாக எடுக்கிறேன். இன்னொன்று அவங்க பேர் சேவ் பண்ணி வச்சுருந்த நம்பர்லேருந்து கூப்பிடாம புது நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்க. எனக்கு அவங்க தான்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்பாவை காணோன்னா இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் படபடப்பு துடிச்சிட்ருக்கோன்னாங்க. அது ஒரு பெரிய சில பேர் அந்த மாதிரி காணாமல் போனவங்களுக்கு உணர்ந்தால் மட்டும்தான் அது தெரியும். நான் சொல்கிறேன் இந்த விஷயம். அப்போது கரெக்டாக நான் மெடிடேஷனில், அம்மா உங்கள் அப்பா எங்கேயுமே போகல, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எங்கேயும் மயங்கி கீழே விழுந்திருக்கும் கிடையாது, அவர் ட்ரெயின்லேயே தான் பயணம் பண்ணிகிட்ருக்காருன்னு தான் காட்டுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயினில் போய் தெரியுங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் அப்பா வந்துடுவார். ஏதாவது ஒரு துர்சம்பவமோ இல்லை அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகிருக்குமோ இல்லை ஏதாவது இப்போ தவிர்க்க முடியாத இடத்துல அப்பா மரணம் ஆயிருப்பாரோ அப்படிலாம் எதுவுமே தவறாக நினைக்காதீங்க. உங்கள் அப்பா நல்லா இருக்காரு, நீங்கள் முருகர் சாட்சியாக வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த அம்மாக்கிட்ட. அதே மாதிரி அவங்க முருகர் சாட்சியாகவே குரல் பதிவு அமைச்சிருந்தாங்க. அந்த குரல் பதிவு தான் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். கடந்த ஒரு 40 நாளாகவே நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் கூட அவ்வளோ வராமல் இருக்க காரணம், எப்பயுமே ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறப்போ வேறு வகையில் அந்த எனர்ஜியை எடுக்கிறதுக்கு இயற்கையை வந்து பலவிதமான வழிகளை வந்து கொடுக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னா, டக்குன்னு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சண்டை போட்டு நீங்கள் கத்தி அழுது எமோஷன் ஆகி அந்த கோயிலில் வாங்கின எல்லா எனர்ஜியும் இங்கே இயற்கை எடுத்துடும். அதனால் அந்த மாதிரி சில விஷயங்கள் எனர்ஜிக்காக நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். கண்டிப்பாக அது டிசம்பர் 15 தைப்பூசம் வர்றதுக்கப்புறம் திரும்ப பழைய முறை எல்லா காணொளிகளும் வரும். முருகர் அற்புதம், அதிசயம். எந்த சூழ்நிலையுமே முருகர் நம்மளை வந்து கைவிட மாட்டார். கைவிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் கூட அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அற்புதம், அதிசயம் உங்களுக்கும் நடக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.